தாய் தமிழக வணக்கம். இன்றைக்கு என்ன காலண்டு பார்த்தீங்கன்னா கதிராம ஆலயத்தான் இன்றைக்கு காணொலியாக பதிவேற்ற போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நாங்கள் கதிராம ஆலயம் செல்லும் சில பகுதிகளிலேருந்து எடுக்கப்படுற காணொலிகளும் இதில் வரும். அதோட பார்த்தீங்கன்னா ஏழுமலையில் ஏறி முருகண்ட தரிசனமும் உங்களுக்கு கிடைக்க காணொலி பதிவேற்றுவேன். காணொலியை திறந்து பாருங்கோ. கதிராம திருவிழா முடியும் மட்டும் காணொலி போடுவேன். மறக்காம உங்களை ஆதரத்துக்கு நம்புகிறேன். காணொலியை திறந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கதிராமக்கந்தனுக்கு வந்து பைக்கெலாம் போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தா இப்போ யானை வந்து வழியில் நிற்கிது, வாகனம் வந்து போக முடியாமல் நிற்கிது. பெரும்பான்மை பெரிய வாகனங்கள் வந்தால் தான் அதை பின்தொடர்ந்து வந்து மற்ற வாகனங்கள் போகும். இதே போல் அங்கே பசம் நிற்கிது, இதுக்கு பக்கத்தில் போட்டால் மட்டும்தான் போட முடியும். சஃபாரி வெஹிக்கிள் எல்லாம் வருது. இது வந்து இப்போ ரெண்டாவது யானை. ஒரு யானையை தாண்டி முதல் யானை தாண்டி வந்து இப்போ ரெண்டாவது யானையிலேயே நிற்கிறோம். கொஞ்சம் ஆட்டு வசம் நடக்கும். நாங்கள் செல்லக்கதிராமத்துக்கு இப்போ வந்திருக்கிறோம். இப்போ பக்தர்கள் எல்லாம் போய் தங்களுடைய நேர்த்திகளை செய்து போட்டு திரும்பி வாரதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இலங்கையிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா பாத்துலேருந்து மக்கள் வந்து தங்களுடைய நேர்த்தியெல்லாம் இந்த இடத்துல நிறைவு செய்கிறத வந்து பார்க்கலாம். இந்த செல்லக்கதிராமெல்லாம் மிகவும் ஒரு பிரபல்யமான ஒரு ஆலயம், ஒரு பிரசித்தி வாய்ந்த பிரபல்யமான ஆலயம். இப்போ அறிவித்தல்கள் கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா போய் பார்ப்போம் என்ன அறிவித்தல்களிடம். செல்லக்கதிராமத்துக்கு வந்துட்டோம். இரு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அச்சனை சாமான் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் அர்ச்சனை செய்து பூசை வழிபாடு செய்கிறத பார்க்கலாம். செல்லக்கதிராமத்தில் தங்களுடைய நேர்த்திகளை செய்து விட்டு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து பொங்குறதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆலயத்தில் பணிபுரியும் பில்லார், சுமன், உங்கா, நிரஞ்சன் ஆகியவர்களை உடனடியாக ஆலயத்திற்கு வருகின்றமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். செல்லக்கதிராமம் வந்து பக்தர்கள் கும்பிட்டு தான் கதிராமத்துக்கு போயினோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெய் விளக்கெல்லாம் போட்டிருக்கு. நம்ம அதோட சாம்பிராணிகள் எல்லாம் கொளுத்துறதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. கொடி மரத்தை பார்க்கறதுக்கு இருக்கும். நாங்கள்
வந்த நேரம் பார்த்தீங்கன்னா பூசை இல்லை, அதாவது அர்ச்சனையில் நடந்துட்டு இருக்குது. உங்கா ஆகியவர்களை உடனடியாக ஆலயத்திற்கு வருகை தருமாறு மிக பணிபட்டுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அர்ச்சனை செய்த பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி கும்பிட்றதை வந்து பார்க்கலாம். ஆலயத்தில் அடியார்கள் சுற்றி கும்பிட்றத பார்க்கலாம். ஆனால் சரியான பக்தர் கூட்டம். மயிலறை எல்லாம் விற்கணும். வைரர் ஆலயமா மண்டபம். அர்ச்சனை செய்துட்டு ஒரு பக்கத்தால் மேலே போயினோம், ஒரு பக்கத்தால் கீழே வரினோம். இனம் மத வேதமன்று இங்கே வந்து பூசியல் வழிபாடுகளை எல்லாரும் வந்து கும்பிட்றத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். தீர்த்த தமிழ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான பக்தர்கள் வந்து ஆலயத்துக்கு வர்றதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் கதிராம ஆலயத்துக்குள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா செல்ல கதிராமத்தில் வழிபாடு செய்துவிட்டு இப்போ கதிராம ஆலயத்துக்கு பயணத்தை மேற்கொள்கிறோம். இப்போ திருவிழாமன்ட்டு பார்த்தீங்கன்னா வீதியோரங்கள் எல்லாம் கடைகள் போடப்பட்டு வந்து போகிற பக்தர்கள் எல்லாம் வேண்டதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சகோதரமொழி பேசுகிற உறவுகளும் வந்து அதிகமாக ஆலயத்தை வழிபாடு செய்ய வரதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. காவடிக்கெல்லாம் அடிச்சு கொண்டு வைக்கணும். காவடிக்கு அடிக்கிற மேளத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆலயத்துக்குள்ள எல்லாம் வாங்கி போய்கொண்டிருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். செல்ல கதிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவைகளுடைய நேர்த்திகளை செய்கிறார்கள். அதே மாதிரி கதிராமத்துலேயும் தங்களுடைய நேர்த்தி கடன்களை செய்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது.
விடாமடிச்செல்லாம் மக்கள் இப்போவே எல்லாம் தங்கி இருக்கணும் இரவு நித்திரைகள் கொள்றதுக்காக. இந்த இடங்கள் எல்லாமே இருந்து பக்தர்கள் இருக்கணும். பாருங்க ஃபுல்லாகவே பத்தரால் இந்த பாலம், அதாவது இப்போ ஆலயத்தை போடுறதுக்கு உள்ள இந்த மாணிக்க கங்கையில் உள்ள பாலம் வந்து இப்போ ஃபுல்லாகவே பத்தரால் நிறைஞ்சிருக்குது நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு முதல் பார்த்திங்கன்னா கூட்டங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தது தான். இப்போ நாளை மறுதினம் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தமன்றபடியால் அதிக அளவிலான பக்தர்கள் இந்த இடத்துல வேறு இருந்ததாக கூறப்படுகிறது. நீங்கள் பார்க்குறது இந்த பள்ளிவாசல்லாம் வந்து கொடியேறினது. பார்க்கல கிட்டத்தட்ட இப்போ நான் கேட்குதுலேயே இப்போ 3 யானை காண்டுட்டேன். எத்தனை யானை நிற்கிதுன்னு தெரியல. இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ கதிராமத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 யானையை பார்த்துருக்குறோம். இன்னும் அங்கால உள்ளே நிற்கும். எத்தனை யானை நிற்கிதுன்னு பார்ப்போம். இதில் பாருங்கள் எவ்வளோ பக்தர் கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். 2 பக்கத்துலேயும் இப்போவே பக்தர்கள் இந்த வெயிலுக்கே வந்து தங்கி இருக்கணும். இந்த இரவு நடக்கிற பெரியரா பார்க்குறதுக்கும் பார்க்குறதுக்காக விகாரையை வந்து வழிபாடு செய்கிறது பார்த்திங்கன்னா சகோதர மொழி பேச உறவுகள் வந்து அந்த இடத்துல நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பத்திர கூட்டத்தால் அங்கேயும் வந்து வரிசையில் தான் சென்று வழிபடக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகுனதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த வீதி எல்லாம் துப்புரவு செய்து கொண்டு வைக்கணும். இந்த பத்தர்கள் கொட்டி செல்கிற அந்த டீ குடிக்கிற கப்புகள் மற்றும் அந்த இலைகள் மற்ற பழங்கள் தோளுகள் எல்லாத்தையும் வந்து அப்புறம் க்ளீன் பண்ணுறதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்தியாவில் வந்து அன்னதானம் கொடுத்து கொண்டு இருக்கிறோமா, அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். தேவையான ஆலயம் கதிராமத்துக்குள்ளே இப்போ நாங்கள் செல்ல போகிறோம். பாருங்க முன்னுக்கு இருக்க வேலில் தங்களுடைய நேர்த்தியலை வந்து தெரியுது. அதில் நீந்து கட்டுறதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அம்மா வேலோட எல்லாம் போகிறா.
வெளிநாட்டவர்களும் வந்து ஆலயத்தில் வழிபாடு செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். மாணிக்க பிள்ளையார் கோயில் ஆலயம். இங்கே பார்க்கலாம், இதில் ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தை சுற்றி வேலிகள் அடைக்கப்பட்டு அந்த இடத்துல வழிபாடுகள் நடக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லோரும் தங்களுடைய நேர்த்திகள் தாங்கள் வைத்ததுகள் வந்து நிறைவேறதுக்கு அதிகமான பக்தர்கள் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. புத்த பெருமான் இந்த இடத்துல இருக்கிறார். நாங்கள் கதிராம ஆலயத்துக்குள்ளே போகிறோம். முருகப்பெருமான்கிட்ட ஆலயத்துக்குள்ளே நாங்கள் போகிறோம். இந்த நூலத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேத்தனி வழங்கினா அதுக்கு இவ்வளவு பத்தர்கள் லைனில் இருக்கிறாங்க. ஏன்னா தேத்தனியெல்லாம் இங்கே உள்ள போகிறது கன தூரம் நடந்து போகணும். இந்த இடங்களில் குடிக்கணும். இந்த இடத்துல வேண்டதை வந்து பார்க்கலாம். இப்படியே லைனில் நாங்களும் நிற்க போகிறோம். பின்னால் 10க்கும் அதிகமான யானை குட்டிகளை வந்து ஆலயத்தில் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. அவர் நின்று ஆடிக்கொண்டு நிற்கிறார். அதாவது கதிராம ஆலயத்துக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா சூரன் கோட்டை சொல்லினா மனது பிகார. இப்போ இங்கே வந்து பூசையில் நடக்குமா, மிகவும் நடக்கும். இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவ்வளவு சிங்கள பக்தர்கள், சகோதரமொழி பக்தர்கள் வந்து இப்போ அங்கே வழிபாடு செய்கிறதுக்கு போய்கொண்டிருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ओम सर्वदेवाय नमः ओम साक्षी नमः ओम सुब्रह्मण्याय नमः ओम सुरानंदाय नमः ओम सुदाशेव्याय नमः ओम समाघराय नमः ओम सकलाघमपारकाय नमः ओम सर्वज्ञदाय नमः ओम सुव्यक्ताय नमः ओम सच्चिदानंदाय नमः ओम श्रीराज नमः ओम सुरारिज्ञाय नमः ओम सर्वलक्षणसम्पन्नाय नमः ओम सत्यधर्मभराय नमः ओम सर्ववेदमजाय नमः ओम सत्याय नमः ओम सदानिष्ठानगताय नमः ओम सुभवे नमः ओम सुभदये नमः ओम सत्याय नमः ओम सत्याय नमः ओम स्वर्णनाय नमः सर्वाय नमः ओम सत्याय नमः ओम सद्भाग्यवचाय ओम सत्ताक्षे नमः ओम सुराय नमः ओम सत्याय ओम हस्तिवांगर सुजदेवाय ओम हस्तिवांगर सेविताय नमः ओम भक्तिदाय नमः ओम भक्ति सुखाय नमः ओम शिवाय ओम सुखाय नमः ओम सिद्धिदाय नमः விகாரைய வழிபட வர பக்தர்களை ஓம் கவிஷாய நமः ஓம் கம்சகலயே நமः ஓம் ஹிரஹராய நமः ஓம் ஹதபாவாய எவ்வளவு லட்சம் மக்கள் வந்து இந்த இடத்துல இப்போ கழுவினோம்ன்றதை நீங்கள் பார்த்து கொண்டிருங்க. இது இங்கே வாரவையல். இப்போ அங்கே இருக்கிறார்கள் எல்லாம் மூல பேர் வந்துருக்கு. ओम क्षमावर्तिवाय नमः ओम क्षेमप्रसादाय नमः ओम समाधाराय नमः ओम प्रेमचैत्राय नमः ओम பொன் பிக்குமாரும் இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது.
எவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. இங்கே சமோசாவும் தங்கண்ட சமோசா ஃப்ரீயாக கொடுத்து கொண்டிருக்கணும். அதுக்கும் பண்ணுறதுக்கு ஆக்கள் நிற்கிறத வந்து பார்க்கலாம். இராணுவம், போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் எல்லாம் வந்து பாதுகாப்பில் நிற்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது.